ஆகஸ்ட் 12 2026 புதன்கிழமை தமிழ் பஞ்சாங்கம். வணக்கம் நண்பர்களே. புதன்கிழமை காலை எழுந்ததும் ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும் இல்லையா? இன்று நாள் எப்படி இருக்கும்? என்ன செய்யலாம்? ஆன்மீகமாக என்ன சிறப்பு இருக்கிறது? அதனால் வாங்க இன்று நம்முடைய நாளை ஒரு நல்ல எண்ணத்தோடு ஆரம்பிக்க ஆகஸ்ட் 12 2026 புதன்கிழமை தமிழ் பஞ்சாங்கத்தை ஒன்றாக பார்த்துவிடலாம். முதலில் ஒரு சின்ன கேள்வி. இன்று தமிழ் ஆண்டு மாதம் என்ன தெரியுமா? இன்று தமிழ் பஞ்சாங்கப்படி பராபவ ஆண்டு ஆடி மாதம் 27ஆம் நாள். இன்று தேய்பிறை அமாவாசை. சூரிய உதயம் காலை 5:56. சூரிய அஸ்தமனம் மாலை 6:31. சரி, இன்று திதி என்ன என்று பார்க்கலாமா? இன்று அமாவாசை திதி இரவு 11:06 வரை உள்ளது. அதன் பிறகு பிரதமை திதி தொடங்குகிறது. அமாவாசை நாள் என்பதால் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதும் நம்மால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்வதும் ஆன்மீக ரீதியாக சிறப்பாக கருதப்படுகிறது. அடுத்த நட்சத்திரம் என்ன தெரியுமா? இன்று பூசம் நட்சத்திரம் காலை 7:59 வரை உள்ளது. அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் தொடங்குகிறது. இன்றைய யோகம் எப்படி இருக்கிறது? இன்று வியதிபாத யோகம் பிற்பகல் 3:25 வரை உள்ளது. அதன் பிறகு வரியான் யோகம் தொடர்கிறது. கரணத்தை பார்த்தால் சதுஷ்பாதம் மதியம் 12:27 வரை உள்ளது. அதன் பிறகு நாக கரணம் தொடர்கிறது. சரி, இப்போ எல்லாரும் கேட்கும் முக்கியமான நேரங்களை பார்த்துவிடலாமா? ராகு காலம் மதியம் 12:13 முதல் 1:48 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:05 வரை. குளிகை காலை 10:39 முதல் 12:13 வரை. ஒரு சின்ன பாயிண்ட் நண்பர்களே. இன்று அமாவாசை என்று கேட்டவுடன் சில பேர், அப்படியா, இன்னைக்கு வீட்டிலேயே அமைதியா இருக்கலாம் என்று நினைக்கலாம். அது நல்லதுதான். ஆனால் அமைதியாக இருப்பது என்ற பெயரில் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்துடாதீங்க. கொஞ்ச நேரம் இறைவனை நினைக்கலாம். குடும்பத்தோடு நேரம் செலவிடலாம். நம்முடைய அடுத்த இலக்குகளைப் பற்றி சிந்திக்கலாம். அதுதான் உண்மையான நல்ல ரீசெட். இன்று புதன்கிழமை என்பதால் ஆன்மீக சிறப்பு என்ன தெரியுமா? விநாயகர் மற்றும் பெருமாளை மனதார வழிபடலாம். மேலும் அமாவாசை என்பதால் முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை செய்து நம்மால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் அல்லது தான தர்மம் செய்வதும் நல்லது. இன்று இயற்கையோடு கொஞ்சம் நேரம் செலவிடுவதும் நல்ல அனுபவமாக இருக்கும். கடைசியாக நண்பர்களே, இன்று ஒரு சின்ன வாழ்க்கை சிந்தனை. அமாவாசை என்றால் இருள் மட்டுமல்ல, அதற்குப் பிறகுதான் புதிய பிறை தொடங்குகிறது. அதேபோல வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நம்முடைய பாதை கொஞ்சம் இருட்டாகத் தெரியும். இனி என்ன செய்வது என்று தோன்றலாம். ஆனால் அந்த நிலை நிரந்தரமானது கிடையாது. இரவு முடிந்தால் பகல் வரும். அதேபோல சிரமம் முடிந்தால் நல்ல காலத்திற்கான வாய்ப்பும் வரும். அதனால் இன்று ஏதாவது ஒரு கவலை இருந்தால் அதை நினைத்து மனதை சோர்வடைய விடாதீர்கள். ஒரு புதிய நாளை தொடங்குவதற்கு முன் மனதில் இருக்கும் பழைய பாரத்தை கொஞ்சம் இறக்கி வைப்போம். நம்பிக்கையோடு முன்னேறுவோம். இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் நல்ல எண்ணங்களும் நிறையட்டும். இறைவன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளைய தமிழ் பஞ்சாங்கத்தில் சந்திப்போம். வணக்கம்.